எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு ரவை ஸ்வீட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கப்பு ரவை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அரோமா வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 3 மினிட் ஆயிடுச்சு. நான் இங்கே 3/4 கப்பு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஏற்கனவே பாயில் பண்ணி வச்ச பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரவையை. ரவை இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கலாம். சுகர் சிரப் பண்ணிக்கலாம். 1 கப்பு சுகர், 1 கப்பு தண்ணி, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர். சுகர் மெல்ட் ஆனதையும் நான் ஒரு 3 மினிட்டு பாயில் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற ரவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பால் பவுடரு 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன். நான் இங்கே பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனோட கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி நம்ம கையால் அழுத்தி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பிசையும் போது கட்டியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரவை நல்லா சாஃப்டாக இருக்குது. சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். இப்போது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். சுகர் சிரப்புக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரவை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். டேஸ்டியான நம்ம ரவை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.